பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் இந்த பதிவுல பார்க்கக்கூடியது, ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம அன்றாடம் வீடு கூட்டுறோம், வீடு பெருக்கி வீடை சுத்தம் பண்ணி எல்லாம் நம்ம பண்றோம். ஸோ எல்லாமே நீங்க பண்றீங்க. கிச்சன்ல பாத்தீங்கன்னா குப்பைக்குன்னு தனியா சில விஷயங்கள்லாம் வச்சிருப்போம். குப்பை தொட்டின்னு தனியா ஒன்று வச்சிருப்போம் வீட்டுல. வீட்டுல அப்படின்னு சொன்னா எல்லாமே வீட்டுல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ட்ரை குப்பைன்னு இருக்கு. இந்த இந்த குப்பை எல்லாம் இருக்கு, தனித்தனியெல்லாம் இருக்கு. தனித்தனியெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க வீட்டுல. இப்போ ஃபிளாட்ஸ்ன்னா எப்படி இருக்கும், தனி வீடா இருந்தா எப்படி இருக்கும், இந்த குப்பை தொட்டி வைக்கிறது இதன் மூலமாக வரக்கூடிய இப்போ அதாவது வீட்டுல நம்ம ஒரு குப்பை தொட்டி வைக்கிறோம்னா அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்குன்னு சில முறைகள். அது இங்கதான் இருக்கணும், இந்த இடத்துலதான் இருக்கணும், இப்படி வச்சாதான் இது நல்லதுன்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதை நம்ம எத்தனை பேர் கரெக்டா நம்ம பயன்படுத்துறோம், குப்பை தொட்டியை நம்ம எத்தனை பேர் கரெக்டா வீட்டுல வச்சு நம்ம பயன்படுத்துறோம். இதனால நமக்கு பிளஸ் என்ன மைனஸ் என்ன இருக்கு, எது எது எங்கெங்க இருக்கணுமோ அந்தந்த இடத்துல அது இருந்தால்தான் அது அதுக்கு மரியாதை. நீங்க இப்போ நம்ம இப்ப சாமி ரூம்னா நம்ம எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கோம். பூஜை அறைன்னு சொன்னா சில பேர் பூஜை அறையாவே தனியாவே வச்சிருப்பாங்க. ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க, உள்ள போய் பூஜை பண்ணிட்டு வெளியில வர மாதிரிலாம் தனியாவே வச்சிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பாக்ஸ் பெரிய அந்த இது மாதிரி இருக்கும், கோவில் மாதிரி சின்னதா வீட்டுல வாங்கி வச்சுட்டு அதை திறந்து பூஜை பண்ணி அந்த மாதிரி வைக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் அலமாரியில அதுக்குன்னு கட்டி அதுக்கு தனியா சாமி படங்கள்லாம் வச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இதை வைக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு வீட்டுல எத்தனை குப்பை தொட்டி வச்சிருக்கீங்க, ஒரு வீட்டுல எத்தனை குப்பை தொட்டி இருக்கணும், எத்தனை குப்பை தொட்டி வச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இந்த சுவாமியுடைய குப்பைகள்லாம் தனியா வைப்பாங்க. சுவாமிக்கு போட்டிருக்கக்கூடிய இந்த பழைய புஷ்பங்கள், நிர்மால்யம்னு சொல்லுவோம், சில பழைய புஷ்பங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி தொடச்சு அதோடைய இதெல்லாம் எடுத்து தனியா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் சுவாமிக்கு போடுற பூ எல்லாத்தையும் எடுத்து, காஞ்சு போன பூ எல்லாத்தையும் எடுத்து ஒரே குப்பையா எடுத்து அதுல என்னென்ன மீந்து போன சாதம், மீந்து போன சில விஷயம் அதோடய சில பேர் சேர்த்து அதுலயே தூக்கி போடுவாங்க. நல்லதா அதெல்லாம் சொல்லுங்க? அதெல்லாம் நல்லதா? கிடையவே கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை கவர்ல கட்டி அதே குப்பையிலே போடுவாங்க. அதுவும் நல்லதா? நீங்களே சொல்லுங்க. கிடையாது. அது மாதிரி இந்த சில விஷயங்கள் நம்ம செய்யற, நம்ம கண்ணுக்கு தெரியாத செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் தான் நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்களை கொடுக்கறது, எவ்வளவு பெரிய சில விஷயங்களை நமக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது நமக்கு நிதர்சனமான உண்மை. அதுலயும் பாத்தீங்கன்னா வீட்டுல இந்த இடத்துலதான் குப்பை தொட்டி இருக்கணும், வீட்டுல இந்த இடத்துலதான் சில விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. பூஜை சில பேர் கிச்சன்ல தனியா ஒரு குப்பை தனியா வச்சிருப்பாங்க. சில பேர் பெருக்க இது பண்ணி சில பேர் தனியா வெளியில வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க இந்த குப்பை தொட்டி அப்படிங்கிறது. அது எல்லாத்தையும் கட்டி வண்டி வருது பாரு, டக்குன்னு எடுத்து அதுக்குன்னு கலெக்ட் பண்ற வண்டி ஒன்று வரும், எல்லாத்தையும் கட்டி வெளியில கொண்டு வச்சிருவாங்க. பிளாட்ஸ்ல எல்லாம் வெளியில கொண்டு வச்சிருவாங்க. அங்க போகும்போது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுறாங்க. இது நடக்கிறது. சரி, அப்போ உங்க வீட்டுல நீங்க எந்த இடத்துல நீங்க வைக்கணும், எப்படி வைக்கணும்? பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு அதாவது மாறி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எவ்வளவுக்குள்ள நீங்க அந்த குப்பை தொட்டியெல்லாம் மாறி இடம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, தெற்கு நிருதி மேற்கு பகுதிகளில் அந்த மாதிரி உள்ள இடத்துல நீங்க வைக்கிறீங்க. அதே போல பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கு ஈசான்ய மூலை போன்ற நேர்த்தியான அந்த இடத்துல குப்பை வைக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்க அப்படி அதாவது வடக்கு ஈசான்ய மூலை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க அந்த ஒரு குப்பை தொட்டியை நீங்க வைக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் காத்துன்னு இருக்குன்னு அர்த்தம். மிகப்பெரிய கஷ்டம் காத்துன்னு இருக்கு. நீங்க எல்லாம் குப்பையெல்லாம் கொண்டு 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 எல்லாம் போடுறீங்க. நமக்கு தெரியாது நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன தப்பு பண்றோம், நமக்கே தெரியாது. நம்ம எல்லாத்தையும் போட்டு வைப்போம், எல்லாமே செய்வோம். ஆனா நம்மள அறியாம நம்ம குடும்பத்துல நம்ம கஷ்டப்படும் பொழுதுதான் நமக்கு தெரியாது. நம்ம கேஷுவலா நம்ம இருக்கோம் வீட்டுல, எல்லா விஷயங்களும் நம்ம வாட்டுக்கு நம்ம ஏதாவது குப்பையை கொண்டு அங்க போடுறோம், இதுவா என்ன உண்டோ நம்ம எல்லாம் போடுறோம். இன்னைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம செய்யறோம். ஆனா இந்த மாதிரி விஷயத்த நம்ம சில விஷயத்த நம்ம கோட்டை விட்டுறோம். சில விஷயங்கள் நம்ம உண்மையை சொல்றோம்னா அதெல்லாம் நம்ம கோட்டை விட்டுறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா குப்பை தொட்டி வைத்தால் ஒரு ஒரு ஆன்மீக சக்திகள் சில விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலதான் குப்பை தொட்டி இருக்கணும், இந்த இடத்துலதான் சில விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அதுபடி நம்ம செஞ்சாதான் அதுக்கு நமக்கு உண்டான பலன்கள் நமக்கு இருக்கும். இல்லைன்னு அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா பண வரவு இருக்காது. அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்துட்டே இருக்கும். 6 மணிக்கு மேல குப்பையை கொளுத்துறது, 6 மணிக்கு மேல எல்லாம் சில விஷயங்கள்லாம் பண்றது. அதாவது நீ தப்பு பண்ணிட்டே இருக்க, தெரிஞ்சு தப்பு பண்றியா தெரியாம தப்பு பண்றியா, ஆனா தப்பு தான். ஆனா நீ அது பண்ணிட்டு இருக்கும் பொழுது பார்த்துட்டே இருக்கும். சரி நீ பண்றியா, பண்ணு. அது மொத்தமா நம்ம தலையில விடியும் போதுதான் நமக்கு தெரியும், ஆஹா நம்ம ஏதோ நம்ம கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம், ஏதோ சில விஷயங்கள் நமக்கு இதாருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்.
ஒண்ணு. இன்னைக்கும் நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இன்னைக்கும் எத்தனை வீட்டுல இப்ப நிறைய வீடுகள் இருக்கு, நிறைய ஃபிளாட்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. வீட்டுல சர்வெண்ட்லாம் வந்து வீட்டுல வந்து பெருக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஹால் பெருக்குறாங்க, கிச்சன் பெருக்குறாங்க, ரூம்ஸ் எல்லாம் பெருக்கி தொடச்சு கொடுத்துட்டு போறாங்க. எத்தனை பேர் வீட்டுல சோஃபா கடியில எல்லாம் கிளீன் பண்றாங்க? எத்தனை பேர் வீட்டுல கடியில கட்டிலுக்கு அடியில எல்லாம் கிளீன் பண்றாங்க? கட்டிலுக்கு அடியில எவ்வளவு குப்பைகள் தங்கி இருக்கும் தெரியுமா? கட்டிலுக்கு கீழே குப்பையே இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மண் குப்பை. யாராவது சர்வன் அடியில குனிஞ்சு பார்த்து வெளியில தள்ளி குப்பையெல்லாம் பெருக்குறாங்களா? கிடையாது. அந்த இடத்துல சில இடத்துல சில இடத்துல பர்மனண்டா இருக்கும் அந்த கட்டில், ஒண்ணுமே பண்ண முடியாது. கொஞ்சோண்டு இடம் தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 1/4 அடி 1/2 அடி இருந்தா பெரிய விஷயம். அதை நகர்த்திட்டு பெருக்க முடியாது. ஆனா அந்த குப்பைகள்லாம் அடியில தங்கிதான் இருக்கும். அதெல்லாம் அப்ப அந்த மாதிரி இடத்துல, அந்த இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கணவன் மனைவி ஒரு ரூம்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான சண்டைகள்லாம் வரும். முடியெல்லாம் அடியில இருக்கும் சமயத்துல. ஒன்ன புடி என்ன புடின்னு இந்த இடியாப்பத்துல இருக்கக்கூடிய அந்த இது எப்படி இருக்கு, சிக்கல் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சிக்கல் இருக்கும் குடும்பத்துல. நிம்மதியே இருக்காது. ஒரு வீடு, ஒரு மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய இடம்னு சொன்னா சுத்தமா இருக்கணும், நீட்டா இருக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல பெரியவங்க சாணி தெளிச்சு கோலம் போட்டாங்க. வீட்டு வாசல்ல வீடு துடைக்கிறது, வீடு செய்யறது, எல்லாம் பண்றது, போறது வர்றது எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம குப்பை தொட்டி இப்படிதான் வைக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து மாடி படிக்கும் கீழே வைக்கிறது, படிக்கட்டுக்கும் கீழே வைக்கிறது, லிப்டுக்கு பக்கத்துல வைக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா மிக தவறான ஒரு விஷயம், மிக மிக தவறான ஒரு விஷயம். அது வாஸ்து சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்துல வீட்டு வாசக்கால் இருக்கு பாத்தீங்கன்னா, வாசக்காலுக்கு இந்த பக்கத்துல கொஞ்சம் தள்ளி குப்பை வைக்கிறது, அப்புறமா எடுத்து போட்டுக்கலான்னு கொண்டு சேர்த்து வைக்கிறது, இது எல்லாமே தரித்திரத்தை தரும், மிகுந்த தரித்திரத்தை தரும். நீ என்னதான் கடன் வாங்கினாலும் கடன் அடைக்க முடியாது. நீ என்னதான் சில விஷயங்கள் பண்ணாலும் சில விஷயங்கள் நெருங்குறமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம்தான், கஷ்டம்தான். அதனால இனியும் உங்க வீட்டுல அந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, தயவு செய்து அதெல்லாம் ஒரு முறையாவது அதெல்லாம் சுத்தம் செய்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள இதெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு ஒரு கணக்கு வச்சு சுத்தம் பண்ணிக்கோங்க. சுவாமி படத்தையும் அதே போல நல்ல சுத்தமா தொடச்சி வைக்கணும். அப்படிங்கிற சுவாமி படத்துல நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுவாமி படத்துல எல்லாம் தூசி இருக்கும், இல்லாம இருக்காது. அதாவது நம்ம டிவியை தொடச்சி வைக்கணும், சுவாமி படத்தை தொடச்சி வைக்க மாட்டோம். அது உண்மைதான். நீங்க சொன்னா நீங்க உங்களுக்கு கோபம் வரும் சில நேரத்துல. ஆனா டிவியை நம்ம பார்த்து, ஏன்னா அது 60,000 ரூபாய் டிவிங்க, டிவி ஏன் தொடச்சி வைக்கல அப்படின்னு டிவி பின்னாடி எல்லாம் பார்த்து தொடச்சி வைப்போம். அதே சுவாமி படத்துக்கிட்ட போய் துடைக்க மாட்டோம், அதுக்கு மனசு வராது. அது பூஜை பண்ணும்போது சுவாமி படத்தை நல்ல ஈர துணினால நல்லா சுத்தமா தொடச்சி சுவாமிக்காக சந்தன குங்குமம் வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அவங்களுக்கு எப்ப தெரியுமா தோணும்? சங்கடகர சதுர்த்தி வந்தா விநாயகரை தொடச்சிட்டு குங்குமம் வைப்பாங்க, கிருத்திகை வந்தா முருகனை தொடச்சிட்டு குங்குமம் வைக்கிறது. இப்படிதான் வழிபாடு பண்ணுவாங்களே தவிர எல்லா சுவாமி எல்லாம் தொடச்சி எல்லா சுவாமி சுத்தமா இருக்கா, நன்னா வச்சிருக்கோமா, எந்த இடத்துல சுத்தமா, எந்த இடத்துல தெய்வம் நிறைய நல்ல எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துலதான் அருமையா அந்த இடத்துல தெய்வம் வாசம் பண்ணும், பணம் வரும். அதுவும் பணம் வரத்துக்கும் நான் இன்னொரு விஷயமும் சொல்லித்தரேன். இந்த மாதிரி இந்த குப்பை தொட்டியெல்லாம் நீங்க எல்லாம் கரெக்டா வச்சு சில விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு எளிமையான ஒரு விஷயமும் சொல்லித்தரேன். எளிமையான சில விஷயமும். எப்போதுமே வீட்டுல ஏலக்காய் இல்லாம இருக்காது. வீட்டுல ஏலக்காய் வச்சிருப்பீங்க, ஏலக்காய் இல்லாத வீடே இருக்காது. கிராம்பு லவங்கம் சொல்லக்கூடிய வீடே இல்லாத வீடே இருக்காது. இது ரெண்டுமே சம அளவுல நன்னா தட்டிட்டு தண்ணியில போட்டு நம்ம சுவாமிக்கு வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணியில போட்டு சுவாமிக்கு வைங்க. எப்போதுமே சுவாமிக்கு வைக்கிறதுங்கிறது அந்த மாதிரி வச்சு உங்களுடைய வழிபாடுகள் உங்களோட இதெல்லாமே நீங்க பண்ணுங்க. அந்த தண்ணியை தூக்கி கொட்டணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. தூக்கி துளசியில கொட்ட, அந்த தண்ணி நீங்க ஒரு சில்வர் டம்ளர்ல வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அப்படி குடிச்சாலே உங்களுக்கு அவ்வளவு நல்லது. ஏலக்காயும் கிராம்பும் உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதை நம்மெல்லாம் செய்யறது கிடையாது, சில விஷயங்கள்ல நம்ம செய்யணும். அதனால இன்னைக்கும் இந்த குப்பை தொட்டின்னு இப்படிதான் வைக்கணும், ஈசானியத்தை எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அதாவது நீங்க இதெல்லாம் இடத்த மாத்தி வச்சு இந்த மாதிரிலாம் நீங்க சில விஷயங்கள் சிரமப்பட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம சிரமப்பட்டு கொண்டே தான் இருக்க வேண்டும். ஒரு உடைக்கிற கத்தி இருக்கு பார்த்தீங்களா, தேங்காய் உடைக்கிற கத்தி, அதுவா இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜா இருந்தாலும் சரி, நம்ம வீடு நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். நான் இங்கதான் வைக்கணும்லாம் நான் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. எது எந்த இடத்துல வைத்திருந்தால் நமக்கு நல்லது, எது எந்த இடத்துல இருந்தால் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்லது. இப்ப டிவிக்கு எப்படி நீங்க ஒரு பர்மனண்டா ஒரு இடம் வச்சு நீங்க இது பூஜை ரூமுக்குன்னு எப்படி பர்மனண்டா ஒரு இடம் வச்சு, அதே போல நீங்க செய்யக்கூடிய இடமும் சுத்தமா இருக்கணும், குப்பை தொட்டியும் கரெக்டா ஒரு இடத்துல இருக்கணும். எல்லாமே கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். இது கொஞ்சம் மாறும்பொழுது
தரித்திரமும் பண கஷ்டமும் குடும்பத்துல தடங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பொண்ணு பொய் சொல்ல ஆரம்பிச்சிடும். எப்படி பொய் சொல்லும்னு, அப்பா வந்து எப்பயோ 1000 ரூபாய் பணம் கொடுத்திருப்பாங்க, 2000 ரூபாய் பணம் கொடுத்திருப்பாங்க, அது செலவும் பண்ணியிருக்கோம். ஆனா ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த பொண்ணு பொய் சொல்ல ஆரம்பிச்சிடும். இந்த பொய் அவங்க அம்மாவோ அப்பாவோ கண்டுபிடிச்சிருவாங்க. பொய் சொல்றது, இந்த பொண்ணு பொய் சொல்லுது, இந்த பையன் பொய் சொல்றாங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல இந்த எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கிறோம் அப்ப அந்த மாதிரி ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ் வரும்போது தான் என்ன சொல்றோம், தான் என்ன பண்றோம் தனக்கே தெரியாது. அதனால எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க மேல வருவீங்க. சுபா.